ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டிரைவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட் வந்து பீஸ் போயிடுச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, பிரைட்டு எரியல, டிம் மட்டும்தான் எரியுது. நைட்டில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி, அதனால தான் சொல்லிட்டு போயிட்டு பல்ப் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் அந்த பல்பு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபோனெக்ஸ் 12 வோல்டு 6055. ரேட்டு பார்த்தீங்கன்னா 160 வரும். ஆமாம், 160 ரேஞ்சில் வரும். இதில் வந்து 119 போடுவாங்க. 119 போட்டாங்கன்னா அந்த ஹெட்லைட் டூம் அந்த இது வருது பார்த்தீங்களா, ஹெட்லைட் டூமில் வந்து 190 போட்டால் பவர் அதிகமாக வந்து அந்த டூமை வந்து சீக்கிரமாக கூட கொஞ்ச நாள்லேயே வந்து அப்படியே பழுத்த மாதிரி ஆகிடும். அதனால் சொல்லிட்டு நான் 119 போடல, 6055 தான் போடுறேன். ஏன்னா அதுதான் இந்த வண்டியில் இருக்கிறது. வாங்க எப்படி மாற்றுறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பொம்மச்சாந்திராவில் இருக்கிற பார்க்கிங்கில் தான் இருக்கேன். அங்கேருந்து கடை எங்கேன்னு கேட்டால் 1 கிலோமீட்டர் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு பல்பு அப்புறம் கூலண்ட் ஆயில் ரெண்டும் வாங்கிட்டு வந்தேன். கூலண்ட் ஆயில் கம்மியாக இருந்தது. இது வண்டியில் போயிருக்கலாம். வண்டியில் போனோம் 2 கிலோமீட்டர் வர மாதிரி இருந்தது. சுற்றிக்கிட்டு தான் போனோம். சரி, ஏன் அது வண்டியில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போனேன். நடந்தே போயிட்டு பல்பு கூலண்ட் ஆயில் ரெண்டும் வாங்கிட்டு வண்டியை ரீச் பண்ணேன். இப்போ பார்த்தாவே தெரியும், ரைட் சைடு தான் எரியுது. லெஃப்ட் சைடு எரியல. இந்த பல்பை தான் மாற்ற போகிறோம். நம்ம எந்த பக்கம் பல்பு மாற்ற போகிறோமோ அந்த பக்கத்தில் ஃப்ரண்ட்டு டயரை வந்து ஒன்று ரைட்டு ஃபுல்லாக உடச்சிக்கணும், அப்படின்னா லெஃப்ட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா கட் பண்ணி இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த கவரை தான் கட்டணும். இந்த கவரை கட்டிட்டு தான் உள்ளே ஹோல்டர் இருக்கும். ஒரு ஹோல்டு, அது ஹோல்டரில் தான் அதை கட்டி நம்ம இப்போ பல்பை மாற்றணும். ஃபுல்லாக ரைட்டு கட் பண்ணிவிட்டு 10-14 ஸ்பேனர் எடுத்து 10 நம்ம போட்டு போல்ட்டை கட்டணும். இந்த போல்டு அப்புறம் இங்கே ஒன்று இருக்கும், அது ரெண்டுத்தையும் கட்டிடணும். பாக்ஸ் இருந்தாலும் பாக்ஸ் போட்டுங்க. சின்ன மினி பாக்ஸ் இருக்கும், மினி பாக்ஸ் இருந்தால் மினி பாக்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு போல்டையும் கைட்டு அதையும் கைட்டிடலாம். ரெண்டுத்தையும் கைட்டியாச்சு. இது ரெண்டு போல்ட்டு தான் ஓரம் வச்சிடும். மேலே ஒரு போல்டு இருக்கும், அந்த போல்டையும் கைட்டணும். அப்பா, இந்த போல்டையும் கைட்டிடலாம். மொத்தம் 3 போல்டு வருது. கைட்டிட்டு எடுக்கும்போது இது மேலே பஞ்சு மாரி வருது பார்த்தீங்களா, இந்த பஞ்சு, இது கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்கேன். எதுக்கு இந்த பஞ்சு வச்சுருக்காங்கன்னா, உள்ளே தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம், கைட்டிடலாம். கழட்டி ஓரம் வச்சாச்சு. இதுதான் கவரை கட்டினதுக்கப்புறம் அந்த ஹெட்லைட் ஹோல்ட்ரு இருக்குது பாருங்கள். ஹோல்ட்ரு மேலே ஒரு இதுமாரி ஹெட்லைட் ஹோல்டர் மேலே ஒரு லப்பர் புஷ் மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இது பிடிச்சி இழுக்கணும். அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த லப்பர் வெளியே வந்துடும். அப்போ பல்பு கைட்டாச்சு. அந்த பல்பு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பின்னு மாரி ஒன்று வரும். அந்த ஒர்க்கு பாருங்கள் பின்னு. இந்த பின்னை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம பல்பு கைட்ட வேண்டியதான். பல்பு கைட்டியாச்சு.
பல்பு போயிடுச்சு. ஆமாம், பழுத்துருக்குதோ தெரியுது பார்த்தீங்களா, பழுத்துருக்கு. வேறு புது வாங்கிட்டு வந்து புது பல்பு மாற்றிடலாம். வாங்கிட்டு வந்த புது பல்பு பார்த்தீங்கன்னா ஹோல்டரில் சொருகியாச்சு. ஹோல்டரில் பாருங்கள். இப்போ எரியுதான்னு நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிம்மு போட்டுப்போம். டிம்மு போட்டேன், டிம்மு எரியுது. அடுத்து பிரைட் போட்டுக்கலாம். அடுத்து பிரைட்டு போடுறேன், பிரைட்டு எரியுது. இப்போ நம்ம அந்த பின்னை போட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணிடலாம். பல்பை கொண்டு போய்ட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த ஆங்கிளில் வைங்க. அப்போ தான் இந்த ஹோல்டர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைனா தலக மாற்றி போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பல்பை கொண்டு போய்ட்டு அந்த கிட்ட டூம் உள்ள வச்சுட்டு, இந்த ஒரு பார்த்தீங்களா அந்த ஹெட் டூம் உள்ளே வச்சுட்டு, அடுத்தது போது பாருங்க மேலே ஒரு கம்பி, இந்த கம்பியை வச்சு அந்த பல்பை வந்து நம்ம லாக் பண்ணணும். இப்போ நான் ஹோல்டர் உள்ளே வச்சுட்டு அந்த கம்பி வச்சு லாக் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், அழகாக நான் அந்த 3 பின்னு வந்து அந்த ஒரு முக்கோணம் வடிவில் வச்சிங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஹோல்டர் சொருகிறப்ப கரெக்டாக இருக்கும். முக்கோணம் வடிவில் இருக்கணும். நம்ம இந்த லப்பர் புஷ் மாட்டிக்கலாம். இந்த புஷ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த புஷ் மேலே வைப்பாங்க. புஷ் நம்ம அந்த ஹோல்டர் அந்த பின்னில் வச்சு அழுத்திட்டு அடுத்து இது அதில் செட் பண்ணிடலாம். அந்த புஷ்ஷை இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த ஹோல்டர் எடுத்து சொருவிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹோல்டர் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைட்டை போட்டு செக் பண்ணிக்கலாம். ஹோல்டர் போட்டு செட் பண்ணியாச்சு. செட் பண்ண லைட்டில் தான் இருக்குது, லைட் எரியுது. கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம அந்த கவரை போட்டுக்கலாம். கவர் ஒரே அழுக்கு. இல்லை, சரியான டஸ்ட்டு, நிறைய மண் இருக்குது. மண்ணை தொடச்சிக்கும். தொடச்சாச்சு. இப்போ அதை இந்த கவரை அதில் மாட்டிடலாம். கவரை போட்டு 3 போல்ட்டு டைட் பண்ணிக்கிட்டு டைட் பண்ணால் முடிஞ்சது. ஹெட்லைட் மாற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தான் ஹெட்லைட் மாற்றணும் பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்மார்ட் டிரைவர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஓட்டுநர் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது வழியில் திடீர்னு யாருக்காவது பல்ப் பீஸ் போயிடுச்சு மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.